பழனி மலைக்கு போயிட்டு சமயபுரம் போயிட்டு வேளாங்கண்ணிக்கு வந்து நாகூர் தர்காவை முடிச்சுட்டு போனதா ஒவ்வொரு கோடை கால விடுமுறை இருக்கிறது அல்லவா? இந்த கோடைகால விடுமுறையில பள்ளி விடுமுறையில இத்தனை இடத்தையும் போய் பார்த்துட்டு வரணும் எங்க அம்மாவுக்கு. நம்ம அம்மாக்கள் எல்லாம் ஜாதி மதம் பார்த்ததில்ல, கடவுள் எல்லாம் பார்த்ததில்ல. எல்லா சாமியும் ஒரே சாமி தான், நல்லது பண்ணும்னா அந்த சாமி நம்ம சாமி தான் என்று சொன்ன மண் தான் இந்த தமிழ்நாட்டு மண். தமிழ்நாட்டில பிஜேபி காரன் செய்த ஒரே போராட்டம் திருப்பரங்குன்றத்துல அந்த சிக்கந்தர் தர்காவை உடைக்கிறேன்னு சொன்ன போராட்டம் தான். ஆனா நீங்க ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும், இவங்க இத்தனை கலவரம் பண்ண நினைச்சானே, மதுரைக்காரர்களுக்கு உதவி செய்தார்களா கலவரத்திற்கு? இல்லையே. மதுரை மக்கள் விரட்டி அடித்தார்கள். பிஜேபி காரன் வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வர முடிஞ்சதே ஒழிய ஒரு மதுரைக்காரன் கூட அங்க திருப்பரங்குன்றத்தில் கலவரம் செய்வதற்காக திரண்டு நிற்கவில்லை. பிஜேபி விரட்டி அடித்தது மதுரை நகரம். சங்கம் வளைத்து தமிழ் வளர்த்த மதுரை நகரத்துக்கு தெரியுங்க எது சமத்துவம் என்று. மதுரையில போனீங்கன்னா பெரிய பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசல் இருக்குது, பெரிய மசூதி. என்னைக்கு தெரியுமா ஆரம்பிக்கப்பட்டது? யார் ஆரம்பித்தார்? யார் அதற்காக உதவி செய்தார்கள் தெரியுமா? 800-900 வருஷத்திற்கு முன்னாடி மதுரையை ஆண்ட மாரவர்மன் சுந்தரபாண்டியன் நிதி கொடுத்து பெரிய பள்ளிவாசலை கட்டி எழுப்பினார். தேங்காய்பட்டினத்துல இந்தியாவிலே பழைய பள்ளிவாசல் இருக்கிறது. அதுக்கு பாண்டிய மன்னர்கள் நிதி கொடுத்து பொருள் கொடுத்து வளர்த்தெடுத்தார்கள். இங்க நாகூர் தர்கா இருக்கிறது. இந்த நாகூர் தர்காவிற்கு மதுரையிலிருந்து வந்த அரசர்கள், சோழ அரசர்கள் தான் அந்த மினாரை கட்டி கொடுத்தார்கள். மினாரை கட்டி கொடுத்தார்கள். திருப்பத்தூர்ல போய் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய தர்காவை கட்டி கொடுத்தவர்கள் இதே அரசர்கள், மருதுபாண்டியர்கள் தான். மருதுபாண்டியர்கள் தான் அந்த தர்காவை கட்டி கொடுத்தார்கள், வளர்த்தெடுத்தார்கள். நமக்கும் இந்த வழிபாட்டு தளத்துக்குமான உறவு என்பது ரத்த உறவு. அது மேரியாக இருந்தாலும் சரி, மாரியம்மனாக இருந்தாலும் சரி, நாம் மதம் பார்ப்பதில்லை, நல்லதைத்தான் பார்க்கின்றோம். இதுதான் நம்ம மண்ணு. நான் இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றேன். என்னுடைய அம்மா இங்க கூட்டிட்டு வருவாங்க. பழனி மலைக்கு போயிட்டு சமயபுரம் போயிட்டு வேளாங்கண்ணிக்கு வந்து நாகூர் தர்காவை முடிச்சுட்டு போனதா ஒவ்வொரு கோடை கால விடுமுறை இருக்கிறது அல்லவா? இந்த கோடை கால விடுமுறையில பள்ளி விடுமுறையில இத்தனை இடத்தையும் போய் பார்த்துட்டு வரணும் எங்க அம்மாவுக்கு. அப்படிதான் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா மறந்த பிறகு இப்பொழுதுதான் வந்திருக்கின்றேன். இந்த நகரத்துக்கு வரும்போது சமத்துவம் தான் ஞாபகம் வருது. நம்ம அம்மாக்கள் எல்லாம் ஜாதி மதம் பார்த்ததில்ல, கடவுள் எல்லாம் பார்த்ததில்ல. எல்லா சாமியும் ஒரே சாமி தான், நல்லது பண்ணும்னா அந்த சாமி நம்ம சாமி தான் என்று சொன்ன மண் தான் இந்த தமிழ்நாட்டு மண். வெல்க தமிழர், வெல்லட்டும் தமிழ், உயரட்டும் தமிழ்நாடு.